மார்பக கட்டிகளை பற்றி சொல்லுங்கள் ஐயா. வந்துள்ளது நீர்க்கட்டியா என்பது தெரியாமல் இருக்கிறேன். பயாப்சிஸ் பண்ண பயமா இருக்கு. எல்லா இடத்திலும் பரவிடுமான்னு வழி சொல்லுங்க. எல்லா பெண்களும் கண்டிப்பா SBEன்னு சொல்லுவோம், செல்ஃப் பிரஸ்ட் எக்ஸாமினேஷன். உலக சுகாதார நிறுவனம் தெளிவா எப்படி பண்ணணும், கையை பின்பக்கமா அப்படி கட்டிட்டு பண்ண சொல்றோம். அதுல ஆக்சிலரி ரீஜன்ல உங்களுடைய கீழ்ப்பகுதியில நெறி கட்டி இருக்கா, கையை வச்சு தடவலே கண்டுபிடிச்சிடலாம். அது ஒரு முக்கியமான குறிகுறி. அதை தவிர மார்பகத்துல எங்கேயாவது நல்ல போலிக்கா மாதிரி கட்டியா இருக்கிறது, நிப்பிள் ரிட்ராக்ட் ஆகி இருக்கிறது, மார்பகத்தினுடைய சைஸ் மாறி இருக்கிறது, வீக்கம் தெரிகிறது, இப்படி பல சிறு சிறு அடையாளங்கள்லயே அந்த கட்டியை பத்தி கண்டுபிடிச்சிட முடியும். ஒருவேளை எதிர்பாராத விதமா ஒரு புற்றுக்கட்டியா இருந்து அது ஆரம்பத்துல கண்டுபிடிச்சிட்டோம்னா இன்னைக்கு அது 100% குணப்படுத்தக்கூடிய ஒரு வியாதி. அதுல ஒரு சின்ன சந்தேகம் வந்ததுன்னா டக்குன்னு ஒரு பயாப்சின்னு சொல்றது, ஃபைன் நீடில், சின்ன ஊசி வச்சு அந்த நீடில் எடுக்கிற FNACன்னு சொல்லக்கூடிய அந்த பயாப்சிலையோ இல்ல ட்ரூ கட் பயாப்சின்னு கட் பண்ணி எடுத்து அடுத்த 1 மணி நேரத்துல என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். அது என்ன மாதிரி இது. சில நேரத்துல அது ஒண்ணும் இல்ல, அது வெறும் நார்கட்டிக் ஃபைப்ரோடினோமா அப்படின்னு சொல்லுவாங்க. சில நேரத்துல நீர்க்கட்டின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா அதுக்கு எந்த விதமான சிகிச்சையும் தேவையில்லை, அது பெருசா வராம பார்த்துக்கூட போதும். ஒருவேளை அந்த செல் லைட்டா மாறி இருக்கு, ஒரு ஏடிபிக்கல் செல் இருக்கு, ஒரு பிளியோமார்பிசம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சதுன்னா மருத்துவர் சொல்லுவாங்க உடனடியாக அதுக்கு அறுவை சிகிச்சை, கதிர்வீச்சு சிகிச்சை எல்லாம் எடுக்கணுங்கிறத சொல்லுவாங்க. அது அடுத்த கட்டத்துக்கு இமீடியட்டா போயிடலாம். என்ன ஒரு குழப்பம் இருக்குன்னா, பயாப்சி பண்ணா பெருசாயிரும், பயாப்சி பண்ணா அது அதிகம், பயாப்சியை பண்ணிடாதீங்க அப்படின்னு ஒரு மிக மிக தவறான கருத்து. ஏன்னா ஒரு எளிய நோயை கண்டுபிடிச்சு அந்த நேரத்துல அதை குணப்படுத்துறதை விட்டுட்டு அது ஒருவேளை பார்க்காமல் போய் அது நுரையீரலுக்குள்ளேயோ விலா எலும்புகளுக்குள்ளேயோ இல்ல நெறி கட்டி அந்த லிம்ஃப் நோடு வழியா பிற உறுப்புகளுக்கு எல்லாம் போயிருச்சுன்னா எவ்வளவு சங்கடம் வரும்னு அந்த நோயிற்கு தெரியும். தயவு செய்து சந்தேகம் இருக்கு, அது அந்த கட்டி ஒரு மார்பக கட்டியில புற்றுக்கனுடைய வகையை ஒட்டி வரும்னு ஒரு ஐயம் வந்ததுன்னா உங்க மருத்துவர் சொல்லக்கூடிய வார்த்தையை மந்திரமா கேளுங்க. போய் அது ஒரு FNAC பண்ணிட்டு வாங்க, ட்ரூ கட் பண்ண சொன்னாங்கன்னா பண்ணி அந்த பயாப்சியை பார்த்து கொள்வது நல்லது.